அழைக்கின்றார். எல்லோரும் ஒன்றாய் கூடிடுவோம். இரு கரம் நீட்டி அழைக்கின்றார். இதயத்தை திறந்து அழைக்கின்றார். இரு கரம் நீட்டி அழைக்கின்றார். இதயத்தை திறந்து அழைக்கின்றார். உதயத்தை தேடி அலைவோரின் உள்ளத்தை தேடி அலைகின்றார். உதயத்தை தேடி அலைவோரின் உள்ளத்தை தேடி அலைகின்றார். புதிய வாழ்வில் புனிதம் பெறுவோம். புனிதன் இயேசு கொடுக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. பின்வரும் குடும்பங்களுக்காகவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். சுஜாதா பாண்டியன் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நன்றியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஜோவிதா பிறந்த நாளை கொண்டாட அவர்களுக்காக நன்றியாக. ஜோஸ்லின் பிரான்சிஸ் மேரி பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார் நன்றியாக. பென்னி அவருடைய உடல் நலத்திற்காக. மரணமடைந்த எஸ் தங்கராஜன், பிரான்சிஸ் சவுந்தரராஜன், கிறிஸ்டி நோவிசா, விஎன்டி சந்திரன், லூர்து சாமி, குழந்தையம்மாள், இருதயசாமி, ஆரோக்கிய மேரி, மார்டின் இன்னும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த தெய்வீக திருப்பலி பங்கெடுக்க தகுதி பெற பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். முக்கியமாக நேற்று மரித்த நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய ஆன்ம சாந்திக்காகவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தே. என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கடியான புனித மரியாயும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்மை புனிதப்படுத்தி அன்பு மக்களாக ஏற்றுக்கொள்வாராக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே நாவியே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ உம்மை வாழ்த்துகின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு
ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே, மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ, 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 ஆமென். ஆ, ஆ, ஆமென். மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய இறைவா, பாஸ்கா மறைபொருளின் பயன்களை எங்களுக்கு அளித்து உம்முடைய மக்களின் விண்ணக கொடைகளால் நிரப்பியருளும். அதனால் முழுமையான விடுதலை பெற்றுக்கொண்ட அவர்கள் இப்போதும் மண்ணுலகில் தோய்க்கும் மகிழ்ச்சியை விண்ணுலகில் நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மனம் மாறுங்கள். ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 36 41 முடிய. பெந்தகோஸ்து நாளில் பேதுரு யூதர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆகினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா மக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியன. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. நம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடையும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியை நான் இதுவே இன்று அக்களிப்போ அகமகிழ்வோ. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 20 வசனங்கள் 11-18 முடிய. அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தாள். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவள் கண்டாள். இயேசுவின் உடல் வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர் அமர்ந்திருந்தார்கள். அவள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறாய் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். அவரை எங்கே வைத்தார்களோ எனக்கு தெரியவில்லை என்றாள். இப்படி சொல்லிவிட்டு அவள் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டாள். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவளிடம், ஏனம்மா அழுகிறாய், என்று யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றாள். இயேசு அவளிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபோனி என்றாள். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்று பொருள். இயேசு அவளிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லுகிறேன் என சொல்லுங்கள் என்றார். மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றாள். தம்மிடம் இயேசு கூறியவற்றை அவர்களிடம் சொன்னாள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
திருத்தந்தை பிரான்சிஸ் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையின் 266வது தலைவராக திருச்சபையின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். ராயப்பரில் இருந்து புனித பீட்டர் பேதுரு அவர்தான் முதல் பாப்பரசர். அவருக்கு அடுத்து வந்தவர்கள் இன்று 266வது திருத்தந்தையாக 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 13ஆம் தேதி இந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். ஏறக்குறைய 12-13 வருடங்கள் திருத்தந்தை திருச்சபையின் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக இருந்து மகிழ்ச்சியோடு பணியாற்றி வந்தார்கள். சாதாரண மக்களோடு பஸ்ஸிலே பிரயாணம் பண்ணுவார், ஏழை எளிய மக்களை சந்திப்பார், அவருக்கு ஊக்கமும் உற்சாகம் கொடுக்கக்கூடிய விதமாக நம்பிக்கையில் நிலைத்திருங்கள் என்ற அந்த போதனை அவர் கொடுப்பார். சோர்ந்து போய்விடாதீர்கள், தளர்ந்து போய்விடாதீர்கள், நம்பிக்கையில் நிலைத்திருங்கள், நம்பிக்கையில் தூதர்களாக இருங்கள் என்று அவர் அடிக்கடி கூறி வந்தார். மிக எல்லா மக்களாலும் அன்பு செய்யப்பட்டவர். கத்தோலிக்க மக்கள் மட்டுமல்ல, மற்ற மக்களும் மற்ற நாட்டு தலைவர்களும் அவரை பெரிய ஒரு போதகராக ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள். இந்த நல்ல திருத்தந்தை நேற்று காலமானார். வர வெள்ளிக்கிழமை நினைக்கின்றேன் அவருடைய அடக்கு சடங்கு நடக்க இருக்கிறது. அன்பானவர்களே, கத்தோலிக்க மக்களாகிய நாம் பாக்கியம் பெற்றவர்கள். கத்தோலிக்க திருச்சபையின் பிள்ளைகளாக உலகம் முழுவதும் எல்லா மக்களும் அந்த ஒரு தலைவர் கீழே, ராயப்பர் கீழே, இயேசுக்கு கீழே, அவரால் நியமிக்கப்பட்ட பாப்பரசர் திருத்தந்தையின் கீழே நாமெல்லாம் மக்களாக இருக்கிறோம் என்பதிலே பெருமைப்பட வேண்டும். உலக மக்கள் அனைவருமாக ஒரு தலைவரின் கீழே இயேசு, ராயப்பர், அவருக்கு வர்ற அந்த பாப்பரசர், அந்த திருத்தந்தையின் கீழே அவர் நம்ம தலைவராய் இருக்கிறார். மிகப்பெரிய ஆசீர்வாதம். இது மற்ற எந்த சபைகளுக்கும் இல்லை. தென்னிந்திய திருச்சபை என்று சொல்வார்கள், சிஎஸ்ஐ என்று சொல்வார்கள், பெந்தகோ சபை என்று சொல்வார்கள், ரூத்தரன் சபை என்று சொல்வார்கள். எத்தனையோ சபைகளை நாம் சுற்றி இருப்பதை பார்க்கிறோம். அந்த மக்களுக்கெல்லாம் யார் தலைவர்? அந்த இடத்துல உள்ளவர் தான் தலைவர். அதற்கு மேலே அவருக்கு யாரும் இல்லை. நமக்கு தாய் திருச்சபையின் பிள்ளைகளாக பிறப்பதற்கு, அந்த பிள்ளைகளாக இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக நமக்கு உயிருள்ள ஒரு தலைவர், இயேசுக்கு பதிலாக இருக்கிற தலைவர் ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நம்முடைய வாழ்க்கை பயணம் உற்சாகத்தோடு கத்தோலிக்க திருச்சபையின் மகளாக இருக்கிறேன் என்பதிலே பெருமைப்பட்டு வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே நம்முடைய இது மற்ற மதங்களோ மற்ற சபைகளோ போல இல்லாமல் ஒரு தலைவர், இயேசுடைய பிரதிநிதி, 266வது பிரதிநிதி நம்மோடு இருந்து காலமாயிருக்கிறார். அவருக்காக ஜெபிப்போம், ஆன்ம சாந்திக்காக. அதே நேரத்திலே உலகத்தில் உள்ள அத்தனை கர்தினால்மார்களும் சேர்ந்து வந்து புதிய பாப்பரசரை, திருத்தந்தையை அடுத்த வாரத்தில் தேர்ந்தெடுப்பார்கள். நல்ல தலைவரை கொடுக்கவும் இந்த திருப்பலியில் நாம் மன்றாடி ஜெபிப்போம். ஆமென். எல்லாமல்ல இறைவா, கத்தோலிக்க திரு அவையின் பிள்ளைகளாக எங்களை நீ காப்பாற்றி வருவதற்காக நன்றி கூறுகிறோம் அப்பா. எத்தனையோ சபைகள் இருந்தாலும், எத்தனையோ மக்கள் இயேசுவை நம்பினாலும் அவர்களுக்கு இருக்கிற ஒரு தலைவர் இல்லாமல் எப்படியோ இருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு ஒரு தலைவரை கொடுத்து இத்தனை ஆண்டுகளாக திரு அவையை நடத்தி வந்ததற்காக நன்றி கூறுகிறோம் சுவாமி. மரித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு நீ நித்திய இழப்பாற்றியை கொடுத்தலும், புதிய தலைவரை எங்களுக்கு கொடுத்தலும் ஐயா. ஆண்டவரே, திருச்சபையின் பிள்ளைகளாக அதற்கு உகந்த மக்களாக இருக்க, பிரமாணிக்கமுள்ள கத்தோலிக்க மக்களாக இருக்க வேண்டிய ஆசிரியரை எங்கள் ஒவ்வொரும் கொடுத்து காத்திரள வேண்டுமென நம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுவோமாக. எடுத்து வந்தோம் காணிக்கையை, இறையமுதே உம்மை சூழ வந்தோம்.
பலியாய் மாற்றிடுமே. எடுத்து வந்தோம் காணிக்கையை. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையமான இந்த தெய்வீக திருப்பலி பூசை எல்லாமுள்ள நம்முடைய அன்பு தந்தைக்கு ஏற்றதாய் இருக்கும்படியாக செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திருக்குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உமை வேண்டுகின்றோ. அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒருபோதும் இழந்து விடாமல் உமது அன்பு மக்களாக இருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் சிறப்பாக உமது அன்பு மகன் உயிர்த்தெழுந்த பாஸ்கா காலத்திலே உம்முடைய மக்களாகிய நாங்கள் யாவரும் கூடி வந்து உம்மை போற்றுவதும் நன்றி செலுத்துவதும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனென்றால் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி ஆண்டவராய் இயேசு எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தன் உயிர்ப்பினால் எங்களை வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் வான தூதர்களோடும் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து முது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தந்தையே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளையும் உம்முடைய மக்களாகிய எங்களையும் நீர் புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நன்றி நிறைந்த இதயத்தோடு இந்த மாலை நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஏனெனில் திருமுன் அமர்ந்து ஜெபிக்க எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீரப்பா. நன்றி கூறுகிறோம் சுவாமி. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் மண்மையில் மரித்த அவருடைய ஆன்ம சாந்திக்காக, திருச்சபையின் முன்னேற்றத்திற்காக, புதிய தலைவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். ஆண்டவரே, உம்முடைய பீடத்திலே இந்த மாலை நேரத்தில் கூடி ஜெபித்து கொண்டிருக்க எங்களை கண்ணோக்கும் அப்பா. வியாதியாருக்கு சுகத்தை கொடுமையா. கவலையோடு இருக்க மக்களுடைய கவலையை அகற்றும் அப்பா. உயிர்த்தை ஏசுராஜாவே, உயிர்ப்பின் சமாதானத்தை எங்களுக்கு குடும்ப மக்களுக்கு இந்த மாலை நேரத்திலே நிறைவாக கொடுத்தருளும் சுவாமி. இந்த நாளிலே பிறந்த நாளை கொண்டாடும் மக்களுக்காக, திருப்பலி ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களையும் ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய அன்பு பெற்றோர்கள், சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் ஒளி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர் புனித தோமா, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். தீமைகள் அனைத்திலும் இருந்த ஆண்டவரே, உம்முடைய மக்களாகிய எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாட்களில் சிறப்பாக நீர் கொடுத்து கொண்டிருக்கின்ற மாலை நேரத்திலே எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் உடல் நலத்தையும் தாருமையா. இதனால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலையும் பயமும் நோயுமின்றி மகிழ்ச்சியோடு சமூகத்தில் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உயிர்த்த ராஜாவே, என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னீரப்பா. உம்மிடம் அந்த மக்களுக்கு நிறைந்த சமாதானத்தையும் பாவ மன்னிப்பை ஆசிரியரையும் கொடுத்தீரையா. அதே ஆசிரியரை பெற இந்த மாலை நேரத்திலே எல்லா வேலைகளையும் விட்டு களைப்போடு முட வந்திருக்கிறோம் சுவாமி. நாங்கள் பாவிகள், எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் பலவீனங்களையும் பாராமல் நாங்கள் உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் திரு அவையின் நம்பிக்கையும் கண்ணோக்கி எங்களுக்கும் எங்களை நம்பியிருக்கும் குடும்பத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே வேண்டிய பாதுகாப்பையும் உடல் நலத்தையும் மகிழ்ச்சியும் தந்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்க அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு, நம் பாவங்களை எல்லாம் மன்னித்த தெய்வம், உயிர்த்த இயேசு ராஜா நம்மோடு இருக்கிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். அவருடைய திருவிருந்து கலைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். அன்பிற்கினியவர்களே, இதன் நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலேயே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholic who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. Others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. என்னாயன் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மா அவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என்னாயன் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மா மகிழும் வேளை இது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி மகிழும் வேளை இது. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும்.
கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொழுது சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேளைதனில் என்னை கூப்பிடும் பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருகவின் அன்போடு என்னை விடும் ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. உயிர்த்த இயேசு ராஜாவே, எங்களை கத்தோலிக்க மக்களாக பிறக்க வைத்து திருமுழு கொடுத்து இன்று வரை அந்த திரு அவையிலே உம்முடைய அன்பு பிள்ளைகளாக காப்பாற்றி வந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் திருச்சபையின் தலைவர், எங்கள் பாப்பரசர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர் எத்தனையோ பணிகளை இந்த திருச்சபைக்கும் மக்களுக்கும் ஆற்றிய நேரத்திலே அவர் செய்த பணிகளெல்லாம் ஏற்று அவருக்கு நீர் விண்ணக சம்பாவனை கொடுத்தருளும். ஆண்டவரே, எங்கள் புதிய பாப்பரசரை நீரே தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல ஆயரை திரு அவை கொடுத்தருளும் சுவாமி. புனித அந்தோணியாரே, உம்முடைய புனித நாளாய என்று எங்களுக்காக இயேசுவிடம் மன்றாடுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு செவி சாய்த்து திருமுழுக்கு நிறைவான அருளை முது குடும்பத்தின் இதயங்களில் நீர் பொழிந்தருளும். நாங்கள் நிலையான பேரின்பத்தை அடைந்து உம்மை நோக்கி வரச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுவோமாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி முடிவுற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, ஜூபிலி ஆண்டு பிரேயர் கார்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அனைவருமாக சேர்ந்து இந்த ஜூபிலி ஜெபத்தை ஜெபிப்போம். விண்ணக தந்தையே, முது திருமகனும் எங்கள் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீ பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தல் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக.
அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமேன். புனித அந்தோணியாரை நோக்கி ஜெபம். இறைவனது இரக்கத்திற்கும் பேரன்பிற்கும் முற்றும் உரியவரான புனித அந்தோணியாரே, உம் வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமற் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளின் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயால மனம் படைத்தவரே, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் மனக்கவலைகளை உமது ஆறுதலையும் நோயில் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவி நாடி வருகிறோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவும், தொழிலில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும், எங்களை கைவிட்டு விடாதேயும். அழியா நாவுடைய புனித அந்தோணியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியையும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேத்தும் வரம் பெற்று தருவீராக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். சிலுவையில் அறையுண்ட மெசியா, இறை வல்லமையும் இறை ஞானமுமாயுள்ளார். இறை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமும் உணர்ந்திடட்டும். சிலுவையில் அறையுண்ட மெசியா, இறை வல்லமையும் இறை ஞானமுமாயுள்ளார். இதை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமும் உணர்ந்திடட்டும். அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. நெஞ்சினில் அமைதியை இழக்கின்றோம், மன நிம்மதி இழந்தே தவிக்கின்றோம். நெஞ்சினில் அமைதியை இழக்கின்றோம், மன நிம்மதி இழந்தே தவிக்கின்றோம். நோவிலும் சாவிலும் துடிக்கின்றோம், எங்கள் வேதனை சிலுவையின் பொருள் சொல்வார். இந்த சிலுவை உமது வல்லமையோ, இந்த சிலுவை உமது ஞானமோ, இந்த சிலுவை உமது வல்லமையோ, இந்த சிலுவை